போகலாமா? அவர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. எப்படி அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு முதல் படத்திலே அவ்வளவு நேர்த்தியாக நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் காது கேட்காமல் நடிக்கணும், ஆனால் எல்லாமே பொருத்தமில்லாமல் பேசணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் பேசணும், போகலாமா? இந்த கடைசி விவசாயின்னு ஏன் மணிகண்டன் பேர் வச்சுருப்பாருன்னா, அவ்வளோதான், விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியேறிட்டோம், அவர் தான் கடைசி விவசாயி. அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். அப்போ அதை விளங்கிடணும். இப்போ நம்ம விதையை தொலைச்சிட்டோம். நீங்கள் ஒரு வேளை விவசாயம் செஞ்சு மீட்டூராக்கம் செஞ்சு வாழ்ந்துடலாம்னு நினச்சா கூட உங்ககிட்ட விதை இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெல் கிடையாது, கத்திரி விதை கிடையாது, தக்காளி விதை கிடையாது, எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. அவன் ஒரு விதை கொடுப்பான், 1 கிலோ தக்காளி விதை 5000 வாங்கிட்டு வந்து விதைப்போம். அது முளைக்கும் பூக்கும் காய்க்கும், ஆனால் அதுக்குள்ளே விதை இருக்காது. நான் மறுபடியும் விதைக்க வேண்ட தான் போகணும். இந்த மாதிரி சூழலில் இருக்கிறதா அதை உணர்த்துறதுக்கு தான் கடைசி விவசாயி என்று பேரை வச்சு அந்த படத்தை எடுத்தார். ஒரு சிறந்த படம். நான் 2 முறை பாராட்டி அதுக்கு அறிக்கை கொடுத்தேன். அது திரைக்கு ஓடுனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தம்பி விஜய் சேதுபதி தான். ஏன்னா மத்தால இருந்தால் நீங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் அந்த படத்திற்கு கூட இருந்து திரைக்கு கொண்டு போய் அதை ஓடுற அளவுக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு இவர்களுக்கு விருது கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது தம்பி விஜய் சேதுபதியும் மணிகண்டனுடைய உழைப்பும், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு தம்பிக்கிட்ட கேட்டேன், நீ என்ன வேலை பார்க்குறேன்னு. சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன்னாரு. சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறான்னு கேட்டேன் நான். அலைபேசி புதுசாக இருக்கே அப்படின்னேன். ஆமாண்ணே, இது 13Gன்னாரு. செல்ஃபோனில் எத்தனை ஜியும் வரலாம், 11G 13G 14Gலாம் வரலாம். ஆனால் கஞ்சி விவசாயி நாங்கள் தான் ஊற்றணும். எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கிறாங்க. ஆனால் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலைதூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சி ரத்தம் வேர்வையாக உடம்புல ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மொழியும் பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு பட்டு உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது, அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். விண்வெளியில் பறக்கிறோம், வானூர்தியில் பறக்கிறோம். வளர்ச்சி வானூர்தியில் போகிறவனுக்கும் பூமியிலிருந்து தான் சோறு போகணுங்கிறத கவனிக்கணும். நீங்கள் எந்த நாட்டிலையும் கார் இல்லை செல்ஃபோன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறு இல்லைன்னா அங்கே புரட்சி வராமல் இருந்ததில்லை. அதுக்கான டீசர் உங்களுக்கு புரிகிற மொழி சொல்கிறோம், அதுக்கான ட்ரெய்லர், அதுக்கான முன்னோட்டம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் நடந்து கொண்டு இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல, ஜவுளி கடைக்கு போய் புதுதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல, ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரும்னு நினைக்கல. எங்கே மளிகை கடை திறந்துருக்கு, எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னா நீங்கள் தேடினீங்க. அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. நீங்கள் தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? யார்ட்டையும் பதில் இல்லை. விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.